இந்த ஆடியோவை முழுவதும் கேட்டு அதன்படி நடப்பவர்களுக்கு துன்பங்கள் வாசல் பின்பக்கமாக ஓடி போயிடும். வாசல் முன்பக்கமாக வந்த துன்பம் எப்படி ஓடுதுன்னா பின்பக்கமாக, உங்கள் வாசலுக்கு பின்பக்கமாக அந்த துன்பங்கள் ஓடிவிடும். உங்கள் வாழ்க்கையில் இனி துன்பங்கள் எங்கே இருக்குதுன்னு தேட போகிறீங்க. இந்த 4 விஷயம் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் குறையாமல் பார்த்துக்கோங்க. இது இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் அப்படின்றது என்னைக்கும் எப்பையும் இருக்காது. பலவிதமான வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த ஆடியோவை முழுசாக கேட்க முடியும். இது 100% நான் உறுதியாக சொல்கிறேன். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, பாரத்தை தாங்குகிறவர்களே, என்னிடம் வாருங்கள். இது இன்னைக்கு காலையில் இருந்து என் மனசில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது இந்த ஒரு வார்த்தை. இதை நான் எங்கே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பாரத்தை தாங்குகிறவர்கள் யாராக இருக்கட்டும், கடவுள்கிட்ட வந்து நீங்கள் இளைப்பாருங்கள் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை. ஐ திங்க் எனக்கு இது பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சாயப்பா சச்சரிதமில் உன் பாரத்தை என்னிடம் ஒப்பட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே ஒரு வார்த்தை அங்கேயும் சொல்லப்பட்டது. ஆனால் இதன்படி கேட்டு நடக்கிறவங்க யாரோ உண்மையிலே அவங்க பாக்கியவான்கள். நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம எந்த காரணத்தை கொண்டும் அந்த கஷ்டத்தை கடவுள்கிட்ட இறக்கி வைக்கிறது இல்லை. அந்த கஷ்டத்தை தன்னோடு வச்சுக்கிறோம். ஏதோ ஒரு பெரிய சொத்தை நாம் வச்சு பத்திரமா பாதுகாக்கிற மாதிரி அந்த கஷ்டத்தை நாம் நம்மளோட வச்சு அதை பாதுகாத்துக்கிட்டே இருக்கோம். இதனால் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா மனசு உடைஞ்சு போயிடுது. உடைஞ்ச மனசில் எந்த நல்ல விஷயங்கள் சொன்னாலும் அது ஏறல. எவ்வளோ நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் சொன்னாலும் புரியுது, ஆனால் புரியல. ஏற்றுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஏற்றுக்க முடியல. இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் நிறைய விஷயத்த யோசிக்கிறேன். சில நேரத்தில் மனுஷங்களோட கவலைகள் ஏன் அதிகரிக்குது அப்படின்னா ஒரு நாளும் பாரத்தை சுமந்து தான் அவங்களோட துன்பம் அதிகரிக்குது. ஏற்றி வச்சதை இறக்கி வைக்கவே இல்லை. மேலும் மேலும் ஏற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த பஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட் பஸ்ஸில் இத்தனை பேர் தான் இருக்கணும், இத்தனை பேர் தான் நிற்கணும்னு சொல்லி பஸ்ஸுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும்.
ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே அள்ளி போடுவாங்க கூட்டத்தை. முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போன்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ அதுக்கு மேலே முன்னாடி போக முடியும், ஒரு இன்ச்சு கூட இருக்காது. ஒரு தடவை கோடம்பாக்கம் சிவன் கோயிலில் இருந்து ஸ்டாப்பிங்கு, அங்கேருந்து செங்கல்பட்டுக்கு போகணும். ட்ரெயின் அப்போ இல்லை, வண்டியும் இல்லை. அப்போது இந்த பஸ்ஸில் தான் ஏறினேன். செங்கல்பட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், 60 பக்கமே இருக்கும். நின்றுக்கிட்டே போனோம், அவ்வளோ கூட்டம் ஏற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அதே போல தான் நம்ம மனசும், அதாவது ஒரு லிமிட் இருக்குது, அதை தாண்டி நம்மளுடைய துக்கத்தையும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் ஏற்றி வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். இறக்கி வைடா அப்படின்னு சாய்ப்பா சொன்னாலும் அதை இறக்கி வைக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரியல. சில பேர் கேட்குறாங்க, அது கஷ்டத்தை எப்படிங்க இறக்கி வைக்கிறது? கஷ்டத்தை எப்படி இறக்கி வைக்கிறதுனா, உனக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு துன்பம் உனக்கு நிச்சயமா அது வலியை தான் கொடுக்குது. அந்த துன்பத்தை நம்ம சாய்ப்பா கிட்ட போயிட்டு சொல்றோம், எனக்கு இப்படி கஷ்டமா இருக்கு சாய்ப்பா, நீ பார்த்துக்கோன்னு. நீ பார்த்துக்கோன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த துன்பத்தை நினைக்காம இருக்கிறது தான் அதை இறக்கி வச்ச மாதிரி. ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அவர்கிட்ட, நீ பார்த்துக்கோ. நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களா நம்ம இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகணுன்னா நம்மளை கூட்டிட்டு போக முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்போது எதிர் வீட்டுக்காரவங்க கிட்ட, ஏமா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அதை போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க குழந்தைய விட நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க. ஏன்னா நம்மளை நம்பி ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. ஏன் பார்த்துக்கிறாங்கன்னா, நாளைக்கு அவங்களுக்கு ஒரு உதவி இப்படி தேவைப்படும். அதுதான் கஷ்டத்தையும் பாரத்தையும் என்னிடம் இறக்கி வையே அப்படின்னு சொல்றாரு சாயப்பா. அப்போ உங்க துன்பம் எதுவா இருக்கட்டும், அழுகணுமா அழுதுருங்க, கதறணுமா கதறிடுங்க, கோவப்படணுமா கோவப்பட்டுடுங்க, திட்டணுமா திட்டிடுங்க. எல்லாமே சாயப்பா முன்னாடி இருக்கட்டும். இப்போ நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் வரணும்னா, என்னுடைய துன்பத்தையும் என்னுடைய கோபத்தையும் என்னுடைய வெறுப்பையும் சாயப்பா முன்னாடி காட்டியாச்சு. அது அதோட முடிஞ்சது. இனிமே அதை நினைக்கவோ, மறுபடியும் கோபப்படவோ, மறுபடியும் துன்பப்படவோ கூடாது. அப்போ இன்னொரு கேள்வி ஒன்று வரும், சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன், என்னோட துன்பத்தை சொல்லிட்டேன். ஸோ என்னோட துன்பத்தை சொன்னால் பாரத்தை, அந்த துன்பத்தை அவர்கிட்ட வச்ச மாதிரி. ஆனால் அந்த துன்பங்கள் மூலமாக எனக்கு பிரச்சனைகள் வரதானே செய்யும். அதுக்கு நான் என்ன செய்கிறது? எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பாரத்தை இறக்கி வச்சுடு, பாரத்தை இறக்கி வச்சுடு. அடப்பப்பா, பாரத்தை இறக்கி வைக்க ரெடியாக தான் இருக்க, நான் இறக்கியும் வச்சுட்டேன். ஆனாலும் அதன் மூலமாக வரக்கூடிய துன்பங்கள் என்ன துரத்துது, எனக்கு வலிக்குது. அதை தாண்டி என்னால் வெளியில் வர முடியாத அளவுக்கு என்னோட கையையும் காலையும் கட்டி போடுது. அப்போ நான் அதை நினைக்காம இருக்க முடியாதுல்ல. இது சரியான கேள்வி, இது அற்புதமான கேள்வி. உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது தான் எனக்கும் நிறைய சிந்திக்கக்கூடிய விஷயமும் தோணுது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? அந்த துன்பத்துடைய தொடர்ச்சி தான் இது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. அது முடியும் போது முடியட்டும். அதனால இதை பற்றி நான் யோசிக்கவோ இல்லை இது மூலமாக நான் துன்பப்படவோ நான் தயார் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கணும். மறுபடியும் அவர்கிட்ட போய் நிற்கக்கூடாது. இப்போதான் பாரத்தை இறக்கி வச்சேன், மறுபடியும் எனக்கு துன்பத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. இந்த துன்பம் எப்போ தீரும் அப்படின்றது அவருக்கு தான் தெரியும்.
அதே போல் அந்த துன்பம் தீருன்ற நம்பிக்கையோடு நீங்கள் வாழும்போது தான் அந்த துன்பத்தை தீர்ப்பதற்கு உண்டான வழிகளையும் அவர் காட்டுவார். ஸோ ஆழ்ந்த பக்தியும் ஆழ்ந்த நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய துன்பம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது விலகிடும். இது புரியாத வரைக்கும் அந்த துன்பம் விலகாது. அப்போ அந்த துன்பத்தை பற்றி தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நாம் வேற எந்த ஒரு வேலையையும் செய்யறதில்லை. அப்போ அந்த வேலைகள் செய்யாமல் இருக்கிறதால அந்த துன்பத்துக்குள்ளேயே நம்ம சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் மேலும் மேலும் அது துன்பத்தை கொடுத்து நம்மளை பைத்தியக்காரத்தனமாக ஆக்கி நம்மளை கோழைகளாகவும் அது மாற்றுது. புரியுதா உங்களுக்கு? அப்போது துன்பத்தை சொல்லியாச்சு, ஓகே, வெரி குட். பட் அந்த துன்பத்துக்கு அப்புறமும் சில விஷயங்கள் வலிக்கும் தான், அது இல்லைன்னு சொல்லலை. அவர்கிட்ட சொல்லியாச்சுப்பா, இது அதனுடைய கண்டினியூஷன் தான், நான் எதுக்கு கவலைப்படணும், வலிச்சா நான் ஏற்றுக்கிறேன், வலிக்குது தான் அப்படின்னு நாம் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த துன்பத்தை நாம் கண்டுக்கலன்னு அர்த்தமாகுது. தெருவில் படுத்து கிடக்கிற நாயை அது எங்கே கடிச்சிடுமோன்னு நினச்சி நம்ம பாதுகாப்புக்காக நம்ம கல்லை எடுத்து அடித்தா அது தான் பாதுகாப்புக்காக நம்மளை பின்னாடி துரத்தும். அது பாட்டுக்கும் படுத்துருக்குது, நீ பாட்டுக்கும் போ. மீறி போனால் உன்னை குறுகுறுன்னு பார்க்கும், நீயும் குறுகுறுன்னு பார்க்காத. அது உன்னை பார்த்துச்சுன்னா நீ எங்கேயோ பாரு, அப்படி கேஷுவலாக போ. அது அப்போ தான் நினைக்கும், ஓகே, இவன் நம்மளை அடிக்க வரலை, அவன் ஏதோ ஒரு வேலையாக போகிறான், நாம் பாட்டுக்கும் படுத்து தூங்கலான்னு சொல்லி மறுபடியும் தூங்கிட்டான். ஸோ இந்த துன்பமும் நாயும் ஒரே மாதிரி தான். அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அது உங்களை தொல்லை பண்ணும். நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா அது எதுவுமே தொல்லை பண்ணாது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. மனுஷனுக்கு எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருக்கு. இந்த நாட்டில் இருக்கிற ஏழைக்கும் அந்த கஷ்டம் இருக்கு, இந்த நாட்டை நிர்வகிக்கிற பிரதமருக்கும் கஷ்டம் இருக்கு, எல்லாருக்குமே இருக்குது. விரலுக்கு ஏற்ற வீக்கம். அப்போ அவங்கவுங்களோட பிரச்சனைக்கு தகுந்த மாதிரியான, வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரியான துன்பங்கள் நிச்சயமாக இருக்கும். நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இன்னும் தலையை சுத்தும், தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தே நம்மளால் சமாளிக்க முடியல, ஏண்டா அந்த வாழ்க்கைன்னு கதறுறோம். அப்போ ஒரு நாட்டோட தலைவனுக்கு பிரச்சனைகள் இருக்காதா? இல்லை, கண்டிப்பாக இருக்கும். நம்ம நினைக்கிறோம் காரில் போகிறவங்கெல்லாம் சூப்பராக சிறப்பாக இருக்காங்க. காரில் போகிறவங்க கிட்ட நீங்கள் பேசி பாருங்க, அவங்க பிரச்சனையை விட நம்ம பிரச்சனை ஒன்றுமே இல்லைன்னு தோணும். ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், விரலுக்கேற்ற வீக்கம். அப்போ ஒரு விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். மனுஷன் அப்படின்னா அவனுக்கு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாதவர்கள் மனிதர்களாக இருக்க முடியாது. மனிதர்களாக இருக்கணும்னா பிரச்சனைகள் இருக்கும். அவன் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவான், அதில் இருந்து இன்பத்தையோ துன்பத்தையோ பெறுவான், அது மூலமாக அனுபவத்தை அடைவான், அடுத்த இடத்துக்கு போவான். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ரெண்டு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஒன்று வெற்றி, இல்லைன்னா தோல்வி. அதானே? அப்போ நம்ம தோல்விக்காக போராடலை. தோல்வி கிடைச்சாலும் அது எனக்கு நல்லதுன்னு நினச்சிக்கணும். அப்போ நல்லதுன்னு நினச்சா மட்டும் போதுமா? அது நல்லதா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பார்ட்டு தான். ஆனால் அந்த தோல்விக்கு முழு பொறுப்பு நான் தான் ஏற்றுக்கிறேன். இதற்கு உண்டான வழிகளை நான் அலசி ஆராய்ச்சி பண்ண போகிறேன். நான் என்னென்ன விஷயத்த தப்பு செஞ்சேனோ அதை சரி பண்ண போகிறேன். அப்போ தோல்வி தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தோல்வியே உனக்கு மிகப்பெரிய ஆசான்.
பல தோல்விகளை சந்திக்கிறவன், அதை முயற்சி செய்து, இதில் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் நிறைய தோல்வியை சந்திச்சிட்டேன், வாழ்க்கையில் டெவலப் ஆகலைன்னு எந்த முயற்சியும் செய்யாதவர்களும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. முயற்சிகள் செய்கிறவ, பல தோல்விகளை அடையிறவ, அது மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை அப்போது இந்த மாதிரியான துன்பங்கள் தொடர்ந்து நாம் அனுமதிப்பதே இல்லை நம்ம வாழ்க்கையில். என்னங்க துன்பத்தெல்லாம் அனுமதிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். துன்பத்தை அனுமதிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் வந்த துன்பம் வீடு வரைக்கும் நீங்கள் அதை ஏற்றுக்கலைன்னா திரும்பி போயிடவா போகுது. ஸோ வாசல் வரைக்கும் வர துன்பம், இது பாட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை எனக்கு, ஏதோ ஒரு பாட்டு. வாசல் வரைக்கும் வந்த துன்பம் நீங்கள் வாடி நின்னா போயிடவா போகுது. வாசல் வரைக்கும் வந்தது கண்டிப்பாக வந்துடுச்சு, அது கிளம்பிடுச்சு, அது முடிக்காமல் விடாது. அப்போது சரி அப்படியா வந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் வேலையை பாரு அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அது வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. நம்ம எதையுமே விரும்புறதில்லை. நம்ம நினைக்கிறோம் நான் விரும்பலைன்னா நடக்காது அப்படின்னு. நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் கண்டிப்பாக அது நடக்கணும்னா நடந்து தான் தீரும். ஸோ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததை பற்றி யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அங்கே தான் சாய்ப்பா வழிகாட்டுவார் உங்களுக்கு. ஸோ நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருந்தா எந்த வழியும் உங்களுக்கு தெரியாது, யாரும் வழி காட்டவும் மாட்டாங்க. அப்போ துன்பம் ஒரு பொருட்டே இல்லை. ஏன்னா எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, சுற்றி இருக்கிற அத்தனை மனுஷங்களுக்கும் இருக்குது. மனுஷனாக பிறந்த அத்தனை பேரும் இதை அனுபவிச்சு தான் ஆகணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அவனுக்கு தான். இதில் உன் துன்பம் சின்னது, என் துன்பம் பெருசு, இந்த மாதிரி போட்டி போடாதீங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கே எப்படின்னா எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னுவாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, அதை விட கஷ்டம் தானே எனக்குன்னுவாங்க. இது தொடர்ந்து இப்படி தான் நம்ம எல்லா மனுஷங்க கிட்டேயும் நல்லதை பேசுகிறோமோ, வெற்றியை பேசுகிறோமோ, சந்தோஷத்தை பேசுகிறோமோ, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். இது மூலமாக உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறதாலேயோ செய்கிறதாலேயோ உங்கள் வாழ்க்கையில் அது வெற்றிகரமாக அமைதா தோல்வியாக அமைதா அப்படின்றத எதை பொறுத்துன்னா, நீங்கள் துன்பத்தை பற்றி பேசுகிறீங்களா, இல்லை சந்தோஷத்தை பற்றி பேசுகிறீங்களா, நம்பிக்கையை பற்றி பேசுகிறீங்களா, இல்லை அவநம்பிக்கையை பற்றி பேசுகிறீங்களா, இதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை மாறும். அப்போ எல்லாருக்கும் துன்பம் இருக்குது அப்படின்னும் போது உங்கள் மனசு லேசாகுதா இல்லையா? எனக்கு மட்டும்தான் துன்பம், அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாரு, எதிர் வீட்டுக்கார அம்மா அவங்கள பாரு, அவங்க ஃபேமிலி பாரு எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்படி நினைக்கும் போது தான் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது. நம்மளை மாதிரி அவங்களும் இந்த மாதிரி கஷ்டத்தில் மாட்டிட்டு தானே இருக்காங்க அப்படின்னும் போது மனசு லேசாகும். ஏன்னா உண்மையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் அதனுடைய உண்மை நமக்கு புரியும். பொய்யான விஷயத்தை உண்மைன்னு நம்ம நினைக்கிறோம். 4 பேர் சிரிச்சுட்டு போகிறாங்க ரோட்டில் அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு இல்லை. இப்போ நீங்களும் நான் அதே இப்போ மற்றவங்க முன்னாடி சிரித்து பேசுவீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அப்போது எல்லா சொந்தத்தையும் எல்லா பந்தத்தையும் பார்க்குறீங்க. அப்போ இயல்பாகவே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது, ஒரு மகிழ்ச்சி உங்கள் முகத்தில் தெரியுது. அதுக்காக உங்களுக்கு துன்பமே இல்லைன்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? ஸோ பல பேருக்கு துன்பங்கள் ரொம்ப பெருசு. சில பேர் பயங்கரமாக சிரிப்பாங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த துன்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பாடம். ஏன்னா அடுத்த நிமிஷம் நிலையில்லாத ஒரு வாழ்க்கையில் எனக்கு இந்த சந்தோஷத்தை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னும் போது அந்த சின்ன விஷயந்தான், ஆனால் அதுக்கு நம்ம பெருசாக சந்தோஷப்படுவோம். இது கிட்டத்தட்ட 3/4 பேர் அப்படிப்பட்ட சந்தோஷம் அடையக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய துன்பம் இல்லை பெரிய சோதனை அவங்கள சூழ்ந்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம்.
ஆனால் நாம் என்ன நினைப்போம், பாரு என்ன ஜாலியாக இருக்கார் பாரு, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் பாரு. என்னையே பல பேர் கேட்டாங்க ஒரு டைமில், நாங்கள் அந்த கடனில் இருக்கும்போது. நம்ம சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, டே அடுத்த ஜென்மத்தில் ஒன்றை மாதிரி பிறக்கணும்டா, பாரு எவ்வளோ ஹாப்பியாக எவ்வளோ ஜாலியாக இருக்க பாரு அப்படின்னு. இது எப்போ ஜாலின்னா வீட்டை விட்டு வெளியில் வந்தால் தான் ஜாலி. வீட்டுக்குள்ளே போகும்போது ஜாலி இல்லை. ஏன்னா வீட்டுக்குள்ளே போனால் அந்த ஒரு வீட்டோட சிச்சுவேஷன் எப்படி அதை மாற்றி அமைச்சதுன்னா, எத்தனையோ பேர் கடன்காரவங்க வருவாங்க, திட்டுவாங்க, போவாங்க, பேசுவாங்க. அந்த ஒரு தாட்டு மட்டும்தான். இப்போ கூட நான் நேட்டிவ் பிளேஸ்க்கு போனால் நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு வண்டி சவுண்டு கேட்டுச்சுன்னா ஒரு 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 வயிற்ற கலக்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். இத்தனைக்கு எல்லா கடனையும் அடைச்சாச்சு. எல்லா கடனையும் அடைச்சிட்டு தான் நான் இந்த ஊரில் வந்து உட்காந்துருக்கேன். ஏன்னா கடன் வச்சுக்கிட்டு இங்கே வந்தால் அது தப்பு. நாளைக்கு வந்து அப்பாவையும் அம்மாவையும் நம்ம இல்லாத நேரத்தில் தேவையில்லாமல் பேசுவாங்க. பெற்றவங்களை அது மாதிரி மோசமான வார்த்தைகளை கேட்க வைக்கக்கூடாது. அது பிள்ளையோட மிகப்பெரிய பாவமாக போயிடும், பசங்களோட பாவமாக போயிடும். தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடக்கூடாது. அதுக்கு இருக்கிற பிரச்சனை என்னவோ அதை தீர்த்துட்டு அதுக்கப்புறமா உன்னோட வாழ்க்கையை ஆரம்பி. தப்பிக்கணும்னு நினைக்காத. நீ தப்பிச்சிட்டுட்டா உன் கூட இருக்கிறவங்க தான் பதில் சொல்லணும். அவங்க நீ செஞ்ச பாவத்துக்கு அவங்க ஏன் அதை அனுபவிக்கணும்? அப்போ அந்த ஃபீலிங் பாருங்கள். எப்பயும் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இப்போ நான் ரீசெண்டாக ஊருக்கு போகும்போது கூட 2 நாள் தங்கும்போது வெயிலாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வீட்டு பக்கம் கொஞ்சம் நிழல் இருக்கும். எதிர் வீட்டுக்காரவங்க நம்ம வீட்டுக்கிட்ட வண்டியை நிறுத்தும் போது நான் அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறேன், என்னடா நம்ம வீட்டுக்கா, சரி வந்தால் என்ன ஆகிடப்போகுது, அதான் கொடுத்தாச்சு, முடிச்சாச்சு, எல்லார்கிட்டையும் செட்டில்மெண்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபீலிங்ஸ் பாருங்கள், முடிஞ்சதுக்கு அப்புறமும் அது ஆழ் மனசில் இருக்குதுன்னா அப்போ நான் எந்த அளவுக்கு அந்த துன்பத்தில் வாழ்ந்திருப்பேன். அதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சாயிரம் சொன்னேன், ஏன் பழசை சொல்கிறீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஃபீல் பண்ணலை, அது எல்லாமே என் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம், அந்த வலியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆழ் மனசில் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த பிரச்சனையோட தாக்கம் இருக்குதுன்னா அப்போ நம்ம அந்த ஆழ் மனசில் எவ்வளோ விஷயத்தை நம்ம வந்து பதிச்சிருப்போம். இது எனக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட மோசமான விளைவுகளை சந்திச்சார் கடனால். அவரை கடன்காரங்க அவரோட ஸ்பாட்டுக்கு கூட்டு போயிட்டு பணம் கொடுத்தா விடுற அப்படின்ற அளவில் அவரோட பஞ்சாயத்து வேறு லெவலில். பட் அவரும் கஷ்டப்பட்டு கடனை அடைச்சி அதை பண்ணி இதை பண்ணி அடைச்சிட்டு இன்றைக்கி 1 காருக்கு 2 கார் 3 கார் வாங்கியிருக்காரு. பசங்க வந்து ஊட்டி கான்வென்ட்டில் படிக்கிறாங்க, நல்ல சொந்த வீடு, எல்லாம் சூப்பர். ஆனால் அவர் வந்து இன்றைக்கும் அவரோட மொபைல் வந்து வைப்ரேஷன் மோடில் இருக்கும். எப்பயுமே அவரோட மொபைல் வைப்ரேஷன் மோடில் தான் இருக்கும். நான் அவர் என்கிட்ட சொல்கிறார் அவரோட கதையை சொல்லும்போது. ஏன்னா இது மாதிரி பல பேரோட கதையை கேட்கும்போது நம்ம துன்பங்கள் பெருசு இல்லை நமக்கு நினைக்கக்கூடிய ஒரு பக்குவம் எனக்கு கிடைச்சிது. இவ்வளோ கஷ்டத்தில் வந்தவர், நம்மளை விட கஷ்டத்தில் வந்தவர் சிறப்பாக உட்காந்துருக்காரு, நம்ம ஏன் வர முடியாதுன்னு அவர் ஒரு எனக்கு இன்ஸ்பிரேஷனல். அப்போது சொன்னார், அப்போது என்னோடய ஃபோன் வந்து கடன்காரங்க இருக்கும்போது ஒவ்வொரு கால் வரும்போது எனக்கு பயமாக இருக்கும், யார் கால் பண்ணுறாங்கன்னு தெரியலையே. வேறு அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்கன்றதுக்காக கடன்காரங்களோட டெக்னிக், வேறு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணால் பாஞ்சு வந்து எடுப்பாங்களே அப்படின்னு. அன்னைக்கு இருந்த பயம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபோன், அவரோட ஃபோன் வந்து வைப்ரேஷன் மோடில் தான் எப்பயுமே இருக்குமா. சார் அதான் இல்லைப்பா, அது எப்பயுமே என்னோடய ஃபோன், மற்ற ஃபோன் இது இல்லை, என் ஃபோன் வந்து எப்பயுமே அந்த வைப்ரேஷன் மோடில் இருந்தால் தான் நான் தெரியாதனமாக வந்து அந்த வைப்ரேட் மோடை எடுத்து நார்மல் மோடை வச்சு அந்த ரிங் டோன் எனக்கு வந்துச்சுனாவே எனக்கு ஏதாவது நான் ஒரு மாதிரி தடுமாறிடுவேன் அப்படின்றார். ஸோ நம்ம நினைக்கிறோம் ஆழ் மனசில் இருக்கக்கூடியது சாதாரணமானதுன்னு இல்லை, அது அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது. அதனால தான் நான் அன்பே சார் அடிக்கடி சொல்லுவேன், ஆழ் மனசில் எது போகும்னா, எதெல்லாம் எமோஷ்னலாக நீங்கள் இருக்கீங்களோ, எதெல்லாம் ஒருத்தங்க கிட்ட ஆத்திரமாக கத்துனீங்களோ, எதெல்லாம் வந்து கதறி அழுதிங்களோ, அது அத்தனையும் ஆழ் மனசில் போய் ஒரு எதிர்மறை எண்ணங்களாக உண்டு பண்ணிடும். புரிஞ்சுக்கோங்க.
இப்போது அந்த இடத்த தாண்டினதால எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஒருவேளை அந்த இடத்த நாங்கள் தாண்டாமல் இருந்தால் எங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கோம். என்னையும் என்னோட கஸ்டமரையும் சொல்கிறேன். ஸோ தாண்டினவங்களுக்கே அந்த வலி இருக்குதுன்னா தாண்டாமல் இருந்திருந்தா அது எப்பேற்பட்ட வலியை கொடுத்துருக்குன்றத யோசித்து பார்க்கக்கூட முடியல. அப்போ எமோஷ்னலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தவங்களை திட்டுறது, இப்படி ஏமாத்திட்டேன்னு சொல்லி அழுவுறது, கதறது, இதெல்லாம் தினமும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை. ஒரு நாள் பண்ணிடுங்க, நிறுத்திடுங்க. அதுக்கு மேலே வேண்டாம், அழுக வேண்டாம். அழுகையால் சாதிக்க முடியாது. தடவை அழுதா அதில் ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆனால் அழுதுகிட்டே இருந்தால் ஆறுதல் கிடைக்காது, எதிர்மறை எண்ணங்கள் தாங்கும். அதிகமாக அழுகிறவங்க வாழ்க்கையை முடிக்கணுன்ற நிலைக்கும் தள்ளப்படுவாங்க. இது நடந்திருக்குது நிறைய பேரோட லைஃப்பில். ஸோ புத்திசாலித்தனமாக யோசிக்க ஆரம்பிச்சட்டா உங்கள் முகத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு புன்னகை இருக்கும், ஒரு நம்பிக்கை பெருகும். எப்பயுமே அழுமூஞ்சா நீங்கள் கண்ணாடியில் போய் நின்று பாருங்களேன், உங்களையே உங்களுக்கு பிடிக்காது. உங்களையே உங்களுக்கு பிடிக்கலடா மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கவா செய்யும். அதே நீங்கள் சிரிச்ச முகத்தோட கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க, முகத்தில் அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்போ துன்பத்தை நான் அவர்கிட்ட வச்சிட்டேன், இனி எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இதுதான் பாரத்தை என்னிடம் கொடுத்து விடு, நீ நிம்மதியா உன்னோட பணி செய், உன்னோட கடமை என்னவோ அதை மறக்காத. இந்த நேரத்தில் என்னால் செய்ய முடியலன்னு சொல்லாத, இந்த நேரத்திலையும் என்னால் செய்ய முடியும்னு சொல்லு. என் லைஃப்பில் மறுபடியும் சொல்கிறேன், தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். ஏன் பழசை ஏன் சொல்கிறீங்க? பரவாயில்ல, நான் சொல்கிறேன், இது எல்லாருக்கும் போய் சேரணும். இங்கே நான் எப்படி சொல்கிறது, சாதாரண மனுஷன்தான் எல்லாருமே. ஒரு பெரிய பிரிவு 2019 அந்த பிரிவிலையும் நான் ஆடியோ கொடுத்தேன். 15 நாள் ஆடியோ கொடுத்தேன். ஆடியோ கொடுத்த உடனே கதறி அழுவேன். ஏன்னா ஆடியோ கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அந்த இடத்துல பேசும்போது ஒரு நம்பிக்கை எனக்கு வரும். அது முடித்ததுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே நான் அழுவேன். அந்த ஆடியோ கொடுத்ததால தான் அந்த 15 நாளில் நான் ரெக்கவரி ஆனேன், இல்லைன்னா ஆயிருக்க முடியாது. நான் தொடர்ந்து அதை நினச்சிக்கிட்டேலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக. முதல் நாள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்தேன். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக. சொல்லுவாங்க ஆண்கள் எல்லாம் அழக்கூடாதுன்னு. இது யார் கிளப்பி விட்ட ஒரு இதுன்னு தெரியல. அப்போ ஆண்களுக்கு ஊசி ஏறினா ரத்தம் வராதா என்ன? ஆம்பளைகளும் பெண்களும் எல்லாருமே மனிதர்கள் தான். அழுவுறது நல்லது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு மூவி பார்த்தா கூட ரொம்ப எமோஷ்னலாக இருந்தால் கூட நான் அழுதுடுவேன். இப்போ இதை ரீசெண்டான ஒரு மூவி கூட டிவியில் பார்க்கும்போது அழுதேன். இதில் என்ன இருக்கு? மனுஷனாக இருக்கிறவனுக்கு அந்த வலி தெரியுது. அப்போது நான் அழுகிறேன்னா நான் மனுஷனாக இருக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு வலி வந்தால் மட்டும்தான் நான் அழுவேன், மற்றவங்களுக்கு வலி வந்தால் அழமாட்டேன்னா அவன் மனுஷனே கிடையாது. ஸோ ஒரு மூவி, ஒரு ஆக்டரு அந்த ஒரு ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க, கண்ணில் அழுகிறாங்க. எஸ், ஆனால் வலின்றத ஒரு ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தானே நடக்குது. ஸோ அழுவும் போது மனசு ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் அழுதுகிட்டே இருந்திருந்தா இன்றைக்கி நான் அன்பே சாயியில் உங்கள் முன்னாடி நின்று இருக்க முடியாது. அது இந்த கஷ்டமோ அந்த கஷ்டமோ ஆக மொத்தம் வலி தான். பிரிவால் வலி இருக்கும், கடனால் வலி இருக்கும், உறவுகளால் வலி இருக்கும். வலி தான். இப்போ நீங்கள் பிரிவால் ஒரு 80% தான்ப்பா வலிக்கும், கடனால் ஒரு 60% தான் வலிக்கும், அப்படிலாம் சொல்ல முடியாது. வலி தான். உன்னால் எந்த அளவுக்கு தாங்குறியோ, தாங்குற வரைக்கும் நீ உனக்கு வலி தெரியாது. தாங்க முடியாத அளவுக்கு வந்தால் தான் அது வலி. அப்போ எல்லாருக்குமே தாங்க முடியாதது தான் வலியாக இருக்குது. அந்த வலியை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை மேலும் மேலும் நம்ம ஏற்றிக்கிட்டே இருப்போம். அந்த வலியை அதோடு நிறுத்திட்டோம் அப்படின்னா அந்த வலி மறுபடியும் ஏறாது. ஸோ இது வரைக்கும் இருக்கிறதுக்கு உண்டான வலிகளுக்கு மட்டும்தான் நம்ம அழுதுருப்போம்.
அதை ஏற்றாமல் இருக்கிறதால புதுசாக எந்த ஒரு அழுகையும் வராது. நான் இவ்வளோதான் சுமந்துட்டுருக்கேன், இதுக்கு மேலே நான் சுமக்கலை, அப்போது அதே வலியோடு தான் இருப்போம். அப்போ பிரச்சனை இருக்காது. அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலியை குறைச்சி முயற்சி பண்ணுவோம். ஆனால் வலியை அதிகரிச்சுக்கிட்டே போனால், பாரத்தை அதிகரிச்சுக்கிட்டே போனால் என்ன ஆகும்? அதுதான் இன்றைக்கி நிறைய மக்கள் பண்ணுறாங்க. ஸோ அழுக வந்தால் அழுதுடுங்க, சிரிப்பு வந்தால் சிரிச்சிடுங்க, துன்பம் வந்தால் ஏற்றுக்கோங்க. வாழ்க்கையில் எப்படி வெற்றியை நம்ம கொண்டாடுறோமோ, துன்பத்திலையும் கொண்டாடுவதற்கு தயாராக இருந்தால் துன்பம் ஓடிடும். ஆனால் துன்பத்தை கொண்டாடுவதுன்றது கொஞ்சம் சிரமம். ஏன்னா மனசில் அந்த ஆழ் மனசில் இருக்கக்கூடிய பதிவுகள் அப்படிப்பட்டது, எமோஷ்னலாக இருக்குது. இங்கே உள்ள ஃபுல்லாக அதிகப்படியான எமோஷனல் இருக்க தான் சில பேருக்கு ஸ்ட்ரோக் வருது, பிரெயின் ஸ்ட்ரோக்கு, கிட்னி ஸ்ட்ரோக், எனக்கு சம்திங். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டில் நோய்கள் ஏன் அதிகமாக இருக்குது? எல்லாத்துக்கும் மனுஷன் ரொம்ப எளிதில் உணர்ச்சிவசப்படுறான். தன் கையை மீறி ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா வாழ முடியாதுன்னு நினைக்கிறான். ஆனால் அது போனது அவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்னு பார்த்தா இருக்காது. ஆனால் அவனுக்கு மட்டும் அது இம்பார்ட்டனாக தெரியுது. இதெல்லாம் இன்னைக்கு யாராலையும் எந்த தோல்வியையும் ஏற்றுக்கவே முடியல. கல்யாணம் ஆகுது, அடுத்த 1 வருஷத்தில் டைவர்ஸ், மறுபடியும் அடுத்த 3-4 வருஷத்தில் மறுபடியும் இன்னொரு மேரேஜ் நடக்குது. அது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பல்ல கடிச்சிட்டு ஓட்டுறாங்க. ஏன்னா அந்த டைவர்ஸ் ஆகி ஒரு 6-7 மாதம் 1 வருஷம் எதுவும் பண்ணாமல் இருக்கும்போது நிறைய பேர் என்னப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்கறதால அடுத்த கல்யாணத்தை பண்ணதுக்கப்புறமும் இழுத்து பிடிக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு மேரேஜை ஏன் தோத்துச்சு, எதனால் தோத்துச்சு, என்ன காரணம்? அடுத்த செகண்ட் மேரேஜுக்கு நம்ம தயாராக இருக்குமா? நம்ம தயாராக இல்லைன்னா தயாராக்கிக்கிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பொறுத்து பண்ணலாம், ஒன்றும் கெட்டு போகலை. அதெல்லாம் யாரும் நினைக்கல. எல்லாமே அவசரத்தில் முடிவெடுக்கிறோம். எல்லாமே ஆரம்பிக்கிறதும் அவசரத்தில் ஆரம்பிக்கிறோம், முடிக்கிறதும் அவசரத்தில் முடிக்கிறோம். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது? எதை பேஸ் பண்ணி நீங்கள் டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா எமோஷ்னலை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லா முடிவையும் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த எமோஷ்னலே உங்களுக்கு யமனாக மாறும். அப்படி தான் மாறி இருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு உடம்புலாம் வேர்க்குது, உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படியே வேர்வையில் நனையுது, உங்களால் மூச்சே விட முடியல. இப்போ நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. அப்போது அந்த கூட்டத்தில் இருந்து வெளியில் வர முயற்சி பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. அந்த எமோஷ்னல் அப்படின்ற ஒரு இடமும் அதுதான், உங்களை போட்டு நெருக்கும். அப்போது மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த எமோஷனில் இருந்து வெளியில் வந்துட்டா பிரச்சனையே கிடையாது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். புரிஞ்சுக்கிட்டா அந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுபடலாம். துன்பமில்லாத வாழ்க்கையா வாழ போகிறீங்க, ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க, மலர்ந்த முகத்தோட உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து சாதிப்பீர்கள். இது நிச்சயமாக நடக்கும். நம்புறவங்க கண்டிப்பாக எனக்கு நடக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்புறவங்க மட்டும், நம்பாதவங்க தயவுசெய்து பண்ண வேண்டாம். நீங்கள் நம்பலைன்னா இன்னும் கொஞ்ச நாட்களில் நம்புவீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி நம்பிட்டா என்ன ஆகிறது? ஒவ்வொருத்தவங்களோட கர்மா எப்படியோ அப்படி தானே. நம்ம நிறைய ஆடியோஸில் டைட்டில் போடுவோம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாராலையும் கேட்க முடியாது. அப்படியே கேட்டாலும் எல்லாராலையும் அந்த வெற்றியை பெறவும் முடியாது. முந்தானத்து ஒரு ஆடியோ நம்ம போட்டிருந்தோம். அந்த ஆடியோவில் என்னென்ன விஷயத்த சொல்லியிருக்கோமோ அத்தனை விஷயத்தையும் மொத்தமாக 7 சாய்ராம்ஸ்
ஒன்றா சேர்ந்து நாங்கள் இதை செய்ய போகிறோம் அப்படின்னு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாதவர்கள். அது மாதிரி கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கு. இது எல்லாமே நம்ம ஒன்றா சேர்ந்து சாயப்பாவை நோக்கி அன்பே சாயில சொல்லக்கூடிய விஷயத்தை சந்தேகம் இல்லாமல் அதை எடுத்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது பெரிய அற்புதமும் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். தேவை ஒன்றே ஒன்று தான். நம்பிக்கை, பொறுமை, சகிப்புத்தன்மை, ஒழுக்கம். இந்த 4 குணங்கள் என்னைக்கு குறையாம பார்த்துக்கோங்க. குறைஞ்சிடுச்சுன்னா ரிசல்ட் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை இன்று முதல் நீங்கள் தொடங்கி துன்பத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம சாய்ப்பாட பாதத்தில் ஒப்படைச்சிட்டு உங்களுடைய என்ன வேலைகள் இருக்கோ அந்த வேலைகளை மட்டும் கவனத்தை செலுத்தினா 2025 உங்கள் லைஃபு, உங்கள் மாற்றம் அத்தனையும் பெரிய அளவில் நிச்சயமாக வெளிப்படும். இது உறுதியான விஷயம். கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா. ஓம் சாயிரா. சாயிரா.